வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம உடல்ல இருக்க மருவை வலி இல்லாம நீக்கிறது எப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சில பேருக்கு முகத்துல மரு இருக்கும், ஆனா பார்க்க மச்சம் போல தெரியும். அது எந்த பிரச்சனையும் தராது, ஆனா இது முக அழகை கெடுத்துடும்னு சொல்லலாம். பொதுவா இந்த மரு முகம், கழுத்து, அக்குள் போன்ற இடத்துல தான் வருமா. மரு வர காரணம் என்னன்னு பார்க்கலாம். நம் உடலில் கொலாஜன் மற்றும் நாளங்கள் ஒன்று சேர்ந்து சருமத்தின் மேல்புறத்தில் மருவா உருவாகுமா. அது மட்டும் இல்லாம ஜீன் மற்றும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் காரணமாகவும் மரு வரலாம். மருவை போக்க நான் சொல்ற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. டிப் 1, ஆனியன் பேஸ்ட். இரவு படுக்க போற முன்னாடி வெங்காயத்தை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிக்கோங்க. இது கூட பூண்டு, இஞ்சி சீவி சேர்த்துக்கலாம். அதோட ஒரு சிட்டிகை அளவு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி மரு உள்ள இடத்துல அப்ளை செய்யுங்க. ஒரு வாரத்துல மரு உதிர்ந்துடும். டிப் 2, அன்னாச்சி. அன்னாச்சின்னு சொன்னதும் ஆச்சரியமா இருக்கும், ஆனா அன்னாச்சி பழ சாறை எடுத்து மரு உள்ள இடத்துல தேய்ச்சி 20 முதல் 25 நிமிஷம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியில கழுவ வேண்டியதான். இப்படி 10 நாள் செய்தாலே போதும், நல்ல பலன் கிடைக்கும். டிப் 3, பேக்கிங் சோடா. மரு மறைய 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா மற்றும் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. இதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மரு மேல தடவி 30 நிமிஷம் ஊற வைங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணியில கழுவலாம். ஒரு நாளைக்கு 3 முறை இப்படி செஞ்சா போதும், மரு சீக்கிரமாவே உதிர்ந்துடும். டிப் 4, டீ ட்ரீ ஆயில். ஃபர்ஸ்ட் 5 ஸ்பூன் நீர்ல 3 துளி டீ ட்ரீ ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு காட்டன் பஞ்சை அந்த கலவையில டிப் பண்ணி மருவில் அப்ளை செய்யுங்க. ஒரு நாளைக்கு 3 முறை செய்து வர மரு உதிர்ந்திடுமா. டிப் 5, லெமன் சாறு. சரும பிரச்சனைக்கு லெமன் சாறு சிறந்த தீர்வு தருதுன்னு சொல்லலாம். இது மருவில் இருக்க வேர்களை அழிக்க உதவுமா. 1 ஸ்பூன் சுண்ணாம்புல 4 சொட்டு லெமன் சாறு விட்டு நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் மருவில் உள்ள இடத்துல இந்த கலவையை அப்ளை செய்யுங்க. 3 நாள் கழிச்சு மருவானது தானாகவே உதிர்ந்துடும். டிப் 6, நெயில் பாலிஷ். ஒரு நாளைக்கு 4 தடவை நெயில் பாலிஷை மரு மேல அப்ளை பண்ணிட்டு வாங்க. இதனால மருக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகி 1 வீக்ல மரு உதிர்ந்துடுமா. இந்த மாதிரி செய்யும் போது மரு உதிர்ந்து தழும்பு கூட தெரியாது. டிப் 7, ஆப்பிள் சைட் வினிகர். மரு உதிர ஆப்பிள் சைட் வினிகரை ஒரு காட்டன் துணியில நனைச்சு மரு மீது தேய்ச்சுவாங்க. மரு சீக்கிரமாவே உதிர்ந்துடும். டிப் 8, அம்மன் பச்சரிசி இலை. இது தானாவே குப்பை மேட்ல நிறைய இடத்துல வளரும். இந்த இலையுடைய காம்பை உடைக்கும் போது பால் மாதிரி வரும். அதை மரு மீது அப்ளை செய்து வாங்க. விரைவில் மரு உதிர்ந்துடும். நான் சொன்ன டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.